நம்ம பார்க்குற இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட கட்டப்பட்ட ஒரு அசத்தலான 3 BHK ப்ளஸ் ஹோம் தேட்டர் ஹவுஸ். 3 ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி வீட்டோட பேக் சைடில் வாட்டர் ஃபவுண்டைனோட கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அங்கேயே கார்னரில் லோட்டஸ் பிளான்ட்டோட சின்னதாக பாண்டும் வச்சுருக்காங்க. 3 பெட்ரூம்ஸ்லேயுமே ஹெட்ரூம் டிசைன் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிசைன், லிவிங் ஹால், லான்ச் அண்ட் ஹோம் தேட்டர் ரூம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலில் சிவில் ஒர்க்ஸ்லேயே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப புதுசாக நல்லா இருக்குது. இந்த வீட்டில் இன்னொரு புது விஷயம் என்னென்னா, தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தனியாக ஸ்நாக்ஸ் ஜோன் இருக்கும். அந்த மாதிரி இந்த வீட்டில் தனியாக ஹோம் தேட்டர் இருக்கிறதுனால அவுட் சைடில், அதாவது லான்ச் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கவுண்டர் வித் சேர்ஸோட கொடுத்துருக்காங்க. பார்க்கவே புதுசாக நல்லா இருக்குது. இந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்ன ஸ்டைல் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1547 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 26 அடி அகலமாகவும் 59 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2610 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே 2 பால்கனிஸ் கொடுத்து சாண்டல் வித் டார்க் அண்ட் லைட் ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 12x22. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4.5x3 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோரில் ஸ்மார்ட் லாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20x20. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட அழகாக வால் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், சென்டரில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்காக சென்டரில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் டைப்பில் எல் ஷேப்பில் லெதர் ஃபினிஷ் சோஃபா வித் சென்டர் டேபிளோட கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் டீக்குட் டவான் வித் குஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பூஜா கேபினெட்டில் கீழே நிறைய பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய டீக்குட் காட் வித் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோவோட கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ஸ்லேயே இந்த ஹெட்போர்ட் டிசைன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் கிராண்ட் லுக்குக்காக பெயிண்டில் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 6க்கு 4.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அங்கே உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் ஸ்பேஸில் சென்டரில் வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. கார்னரில் தாமரை செடிகளை வச்சு சின்னதாக ஒரு பாண்ட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோம். இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு மேலே சீலிங்கில் டிசைன் ஒர்க்கோட ஹேங் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 3 பர்னர் டைப்பில் ஹாப் மாட்டியிருக்காங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக இந்த பர்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மேலே லிஃப்ட் பண்ணி அடியில் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வுக்கு மேலே எலக்ட்ரிக் சிம்னி, டேபிள் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் கிளாஸ் டோரோட பெரிய டால் கேபினெட் கொடுத்து உள்ள பூரா ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைடில் சிஎன்சிகே டிசைன் பேனல் வச்சு அங்கே அழகாக புத்தர் சிலை வச்சுருக்காங்க. படிக்கட்டுக்கு போகிற கிரானைட்டும் சைடு ஹேண்ட் ரைலில் டீக்குட் வித் மைல்டு ஸ்டீலில் அழகாக ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 14க்கு 10 அடி சைஸில் லான்ச். தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தனியாக ஸ்நாக்ஸ் ஜோன் இருக்கும். அந்த மாதிரி இந்த வீட்டில் தனியாக ஹோம் தேட்டர் இருக்குது. அதுக்காக லான்ச் ஏரியாவில் ஒரு உட்டன் கவுண்டர் டாப் வச்சு இதை ஒரு ஸ்நாக்ஸ் ஜோனாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாலில் இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிவிலியே ரெடி பண்ணி அது பார்க்க உட்டு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக உட் டிசைனில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க். கீழே டீக்குட்டில் பெரிய உட்டன் காட் வித் மேட்ரஸஸ். பேக் சைடில் சிவில் ஒர்க்ஸ்லேயே அழகாக ஹெட் போர்ட் டிசைன். ஸ்டோரேஜ்க்காக 16 அடி லாஃப்ட் செல்ஃப் பூரா கப்போர்டு இருக்கும். கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப்ஸில் கார்னரில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் ஸ்டடி டேபிள், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 9க்கு 7.
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் எல்இடி டச் சென்சாரோட மிரர் மாட்டியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் ரைட் சைடில் ட்ரை ஏரியா, லெஃப்ட் சைடில் வெட் ஏரியா. வெட் ஏரியாவில் ஜாகுவார் பிராண்டில் பாடி ஜெட்டோட ஷவர் பேனல் மாட்டியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்ட்லேயே மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம். சைஸ் 16x10. இந்த பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் கார்ட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x6. அடுத்து லாஞ்சில் இருந்து ஹோம் தியேட்டர் ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16x7. நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து படம் பார்க்கறதுக்கு சோஃபாஸ், ஸ்க்ரீன், ப்ரொஜெக்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்ட்ராரோ. எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட சைஸ் 6x10. இந்த போர்ஷனோட சைஸ் 6x11. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் பாரம்பரியம் ஹோட்டலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,68 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.